உறவுகளே வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை. யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? நம்ம கையால் மாங்காய் பறித்து நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம். அதுக்கு உதவியாக இருக்கிறது நம்ம ஆறுசாமி, அவர் நம்ம நண்பர். அப்புறம் நம்ம இவருப்பா காமிப்பா நம்ம குட்டி. ஹலோ குட்டி, இங்கே வேறு கழுவோட கிளம்பிட்டீங்க? குருட்டு நாய் இது கழுதிலடா நாய். நான் நாய் தான் கேட்டேன். இப்போ மாங்காய் எப்படி பழுத்துருச்சு அப்படின்னா, இது பெருசான உடனே இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரீயாக இருக்குது. இந்த காம்பு பக்கத்தில் புளி இருக்கணும். கை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாங்காவை நீங்கள் பறிச்சிடலாம். இங்க பாருங்க, புளியாக இருக்கு பாருங்க. ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அது பழுத்து அது ஒரு 2-3 நாளில் பழுத்துரும். அப்படி வச்சு பாருங்க, இந்த பிஞ்சாக இருக்குது. அவர் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவார். ஐயா வாயப்பாரு வள்ளல்ல அப்படி வந்துருச்சா? இதெல்லாம் ஆகுது. ஆகாது, அதாகாது. இந்த கீழே உனக்கு அதுவும் ஆகாது. அதான் இப்படி தான் இருக்கு. அது அறத்துலேயே படுத்துருச்சு. யார் சார் வரு? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. இவர் ஐயா தான் நம்ம காட்டை பார்த்துருவாரு. You are selected. You are selected. You are unselected. படுவா நான் வேலை செஞ்சிட்டு பழுத்தே இருக்கா? இது பாருங்க உறவுகள், பிஞ்சிலேயே பழுத்தது போல் இருக்கு. ரெண்டாயிரச்சாமி வேறு பிஞ்சிலேயே பழுத்தது சரி வராது. அது மாங்காயாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி. எம்ஏ பிலாசபி மருந்தே இல்லாமல் விளைவிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஆனால் சாத்தியமில்லாத காரியம் கிடையாது. அதனால் இது விளைச்சல் இந்த வருஷம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லா மரங்களையும் விளைச்சல் இருக்குது. இந்த வருடம் வரைக்குமே நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்குறோம். அடுத்த வருடம் விளைச்சல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்ட மருந்தில்லா இந்த மாம்பழங்களை விற்பனை செய்யலாம்னு எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு.